கரெக்டாக அபூர்வா சரண்கிட்ட கேட்டுட்ருக்கு. அவங்க மாமா வந்தோடனே ஃபோட்டோ மறைச்சிக்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, அவன் சின்னதாக ஏதோ தப்பு பண்ணிட்டுருக்கான், எப்பவும் போல தானே, அவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டுருக்கான், அதான் கண்டிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாரு. பார்த்தோன்னே இன்னும் சரண் இதெல்லாம் கோவமாக வந்துட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு கோவப்பட்டு சரண் வந்துட்டு, இது என்னோடய இஷ்டம், நான் வந்துட்டு இது பண்ணுவேன், என்னை யாரும் இது பண்ண தேவையில்ல அப்படி இப்படின்னு அவர் சொல்ல கேட்டு, இதுதான் நீ வளர்த்த லட்சணமான்னு கிருஷ்ணாவை பார்த்து சொல்ல, கிருஷ்ணா பலாருன்னு சரணை அடிக்கிறாங்க. ஒழுங்காக உள்ளே போ, மாமா கிட்டே என்ன பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி கோவமாக இது பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோவமாக அந்த சரண் வந்துட்டு கோவமாக நின்றுட்டுருக்காரு. அவங்க அம்மா அதுக்கப்புறம் பாட்டி வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுறா, அவங்க யாரும் உங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு தான் நானே அடிச்சிட்டேன், தப்பு தான் அப்பாவை நீயாவது புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொன்னனால சரண் அமைதியாயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க மாமா கிட்டே போய் அபூர்வா எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான், அந்த குடும்பம் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த கிருஷ்ணாவும் சரணும் அவங்களுக்கு இதெல்லாம் இது பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை இந்த ஊர்லேயே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் நான்ட்டு அவங்க மாமா சொல்கிறத கேட்டோன்னா அபூர்வா இதுதானே எனக்கு வேணுன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே குக்கனுக்கு வந்துட்டு தொடச்சிட்ருக்காங்க அவங்க அம்மா. ரெஸ்ட் எடுங்கண்ணா, நாங்கள் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து ஒரே ஆர்டர் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா போன பிறகு ககன் வந்துட்டு ரெடி ஆகிடுறாரு, ஆஃபீஸ் கிளம்புறாரு. கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வந்துட்டு இப்போ இங்கேயும் வந்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி ஆஃபீஸ் போனால் என்னடா அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான மீட்டிங்மா, யாரையும் நம்பிக்கை வந்துட்டு நமக்கு எடுத்துடக்கூடாதுல, அதுக்காக தான் போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போஸ்ட்போன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டேன், நீ ஒரு முடிவு எடுத்துப்பேன்ட்டு அவங்க இது பண்ணிடுறாங்க. அப்புறம் தங்கச்சி சொல்லியும் கேட்காம கிளம்புறாரு. கரெக்டாக ககன் வராங்க, அதாவது சரண் வராரு. சரணை பார்த்தோன்னே நீ எதுக்கு இங்கே வர, எல்லாருக்கும் காரணம் நீ தான், ஒழுங்கு மாதிரி இங்கேருந்து போயிட்டு எங்கள் அண்ணன் கிட்ட எல்லாம் சேராதான்னு சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, நானும் ஒரு பிரதர் தானேன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு கேட்குற மாதிரியே தெரியல இவர் ஒரு பக்கம். அப்போ கரெக்டாக பொண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மா. அப்புறம் வந்துட்டு ஏன் ப்ரோ இது ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, எல்லாம் பார்க்கணும்ல, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. கார் போய் நான் பார்க்கில் எடுத்துக்கிட்டு கிளம்புறேம்மான்னு கோகன்னு சொல்ல, ப்ரோ நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன பொண்ணை பார்த்துட்டு நீ நின்றுவ வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ அதெல்லாம் இல்லை, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேராக சாரி ப்ரோ என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் இல்லை, அந்த பொண்ணுனால் தான், இனிமேல் நீ பொண்ணுங்களா அவ்வளோ பார்க்காத, அதை அவாய்ட் பண்ணனாலே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சாமி இருக்குது ரோட்டில், அதை பார்த்துட்டு என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், எங்கள் அப்பா அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ மட்டும் நல்லா பூஜை இதுவெல்லாம் இது பண்ணிக்கிற, அந்த ஊர் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா யார் என்னை ஏன் விட்டு போனாங்க, இல்லை நான் அவங்கள விட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது ஒன்றுமே புரியாமல் இப்படி என்னை நிற்க வச்சிட்டேன்னு கோவப்பட்டு இது பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பார்க்குக்கு போகிறாங்க இந்த ரவுடிங் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக. கரெக்டாக ககன் கார்லேயே போய் ஏறி உட்காடுறாங்க. அதில் ஃப்ரண்ட்டில் இருந்த இந்த ஒரு குட்டி செயின் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு இவங்களோட அந்த சலங்கியோட முத்து ஒன்று இருக்குது. இது என்னோடய முத்தாச்சு, யார் இவ்வளோ சேஃப்டியாக வச்சுட்ருக்காங்க, அப்போ இந்த காருக்கு எல்லாம் இருக்குது, இந்த முத்துக்கும் இதுக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் சம்மந்தம் இருக்குது, இந்த கார் யாருதுன்னு கண்டுபிடிச்சா எல்லா விஷயமும் நம்மளை பற்றின ரகசியம்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. வெளியே இவங்க வருவார்ன்ட்டு கரெக்டாக தண்ணி தாகடிக்குதுன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த கேப்பில் சரண் வந்து கார் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்புறம் ஓடி வந்து மடக்கி இந்த கார் உங்கள் தான் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஆமாம் எந்த தான் சரண் தௌலத்தாக வந்துட்டு வேணும்னே சொல்கிறாங்க, எங்கேருந்து போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த உள்ளே இருக்கிற அந்த செயினை பற்றி எனக்கு தெரியணும், அது யாருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். என்னோடய காரணம் என்னோடது தானே இருக்கும்னு சொல்லிட்டு சரண் அடித்து விட்டுறாரு. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், நீங்கள் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. பூமியை ஒரு பக்கம் போயிட்டு அவங்க அண்ணன்கிட்ட காமிப்பாரா, இல்லை இவரே போய் சொல்லிடுவாரா, பூமிக்கு தெரிய வருமா, தன்னை காப்பாற்றது ஹீரோ ககன் தான்ட்டுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.